இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. நான் பிரபாகரன். நாங்கள் ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இருக்க தாராட்சின்னு ஒரு கிராமத்தில் இருக்கோம். இங்கே இயற்கை விவசாயம் பண்ணுறோம். எல்லா காய்கறியும் இங்கே விளையுது. பாவக்காய், சுரக்காய், புடலங்காய், கோவக்காய், பீர்க்கன், கத்திரி, வெண்டை, இந்த மாதிரி காய்கறிகள். பழ வகைகள்னால் மாந்தோப்பு இருக்குது, கொய்யா இருக்குது, வாழை இருக்குது, சப்போட்டா இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது. இந்த மாதிரி பழ வகைகளும் பண்ணுறோம். இயற்கையாக பண்ணுறோம். இயற்கை முறையில் டிஏபி, யூரியாலாம் போடாமல், கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நாங்களே இங்கே ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, மீன் அமிலம் எல்லாமே இங்கேயே ரெடி பண்ணுறோம். இது இல்லாமல் பத்திலை கஷாயம், மற்ற பூச்சிக்கு, வைரஸ்க்காக பத்திலை கஷாயம், இந்த மாதிரி ஒரு பூச்சி விரட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணுறோம். எல்லாமே இயற்கையாக பண்ணுறோம். மாந்தோப்பில் நிறைய வெரைட்டி ஆஃப் மாம்பழம் இருக்குது. பங்கனப்பள்ளி, சிந்தூரா, இமாயத், இந்த மாதிரி வெரைட்டிகள் வச்சுருக்கோம். இது மொத்தம் 26 ஏக்கர். இதில் கம்பெனியும் இருக்குது, ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி இருக்குது. விவசாயம் மட்டும் இல்லாமல் இங்கே டூரிசம்ன்ற ஒரு கான்செப்டில், அக்ரி டூரிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இங்கே வர மக்களுக்கு இங்கே ஸ்டே பண்ணி விவசாயத்தை பற்றி பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலையும் இது ஆரம்பிச்சிருக்கோம். முக்கியமாக ஸ்கூல் பசங்க மற்றவங்களுக்குலாம் அரிசி எங்கேருந்து வருதுன்னா சூப்பர் மார்க்கெட்லேருந்து வருது மட்டும்தான் தெரியும். பட் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒரு நாள் இங்கே தங்கியிருந்து விவசாயம் எப்படி பண்ணுறாங்க, அதில் காய்கறி எப்படிலாம் விளையிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கற்றுட்டு போகலாம். அதே டைமில் குழந்தைங்களுக்கு வரும்போது கொஞ்சம் ஆக்டிவிட்டிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே பம்பு செட்டு குளியல், ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஃபிஷ்ஷிங் பண்ணலாம், போ அண்ட் ஏரோ, இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு வந்தாலும், குழந்தைங்க வந்தாலும் கொஞ்சம் ஆர்வமாக இங்கே பார்த்துட்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்களும் இங்கே ஏற்படுத்தியிருக்கோம். இனிஷியலாக இங்கே வரும்போது ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு தான் வந்தோம் இந்த இடத்த வாங்கினது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க இடம்லாம் கொஞ்சம் வாங்கினோம். வாங்கி இங்கே வந்து முதல்ல நெல் விவசாயம் மட்டும்தான் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே இங்கே இருக்காது. ஸோ அந்த இடத்துல நமக்கு காய்கறி தேவை இருக்கிறதுனாலையும் இங்கேயே நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு கடை வச்சுருக்கோம். இங்கே நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 200 பேர் இருக்காங்க. அதில் விவசாயத்தில் ஒரு 40-50 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு கேன்டீன் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த கேன்டீனில் இங்கேருந்து வர காய்கறிகளை வச்சே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கையாக விளைஞ்ச காய்கறிகளை வச்சு பண்ணோன்ட்டு இங்கே விளையிற காய்கறிகள் இங்கேயே நமக்கே யூஸ் ஆகிடும். அது இல்லாமல் இங்கே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம். ரெஸ்டாரண்ட்டுக்கும் தேவை இருக்குது. இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் வந்து இங்கே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க மக்கள் வந்து இங்கே காய்கறி வாங்கிட்டு போவாங்க. இங்கே இயற்கையாக விளையிறதுனால டெஃபினட்டாக காலையில் வந்து வாங்கிட்டு போகிறது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். சனி ஞாயிறில் சென்னையிலேருந்து காய்கறி வாங்குறதுக்குன்னே இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. நார்த் இண்டியன்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே தக்காளிலாம் நமக்கு சிவப்பாக இருந்தால் தான் வாங்குவோம். அவங்க பச்சை தக்காளி வாங்குவாங்க, கண்டோலா, கேக்ஸா, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட தேவையான கொஞ்சம் செடிகளும் அந்த உண்டான மரங்களும் இங்கே வச்சுருக்கோம். அதை வந்து சனி ஞாயிறில் இங்கே வந்து இதுக்காக வாங்கிறதுக்காக சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கே வந்து காய்கறி வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே என்னென்னலாம் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே வரவங்க இந்த பம்ப் செட்டில் குளிக்கலாம், குளிந்து ஆனந்தமாக இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி சென்னையிலலாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது. இங்கே வந்து ஆனந்தமாக குளியல் போடலாம். இது வந்து ஒரு சீத்தாப்பழ தோட்டம். இங்கே எப்படின்னா எல்லாமே ஒவ்வொரு ஏக்கர் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு இடத்துல கொய்யா, ஒரு இடத்துல சீத்தா. பட் சீத்தாக்கு நடுவுலேயே மாதுளை இருக்கும். இதுக்கு நடுவில் கீழே கீரைகளும் போடுவோம். இது ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். இப்போதைக்கு சீத்தாப்பழம் இருக்குது, மாதுளை இருக்கும். இதில் ஒரே இடத்துல ஒரு கிராப் இல்லாமல் மல்டி கிராப் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் இங்கே. அது நீங்கள் போகும்போது ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம். இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த சீத்தாப்பழம் வச்சுட்டு. இது கீழே வந்து அந்தந்த சீசனுக்கு என்ன தேவையோ கீரை வகைகளோ, இல்லை கொடி வகைகளோ, நிலத்துலேயே படர்ற கொடி வகைகளோ, இல்லை பூசணி, அந்த மாதிரி விஷயங்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். ஜென்ரலாக இது மேஜர் க்ராப் வந்து சீத்தா. அதோடைய மைனர் க்ராப் வந்து எல்லாம் மிளகா போடுவோம், கீரைங்க போடுவோம், கொடி வகைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டே இருப்போம். சீசனுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். இது இங்கே விவசாயம் மட்டும் இல்லாமல் நர்சரியும் வச்சுருக்கோம். நிறைய செடிகள் இங்கே ப்ரொபகேட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இது வந்து தாய்லாண்ட் மேங்கோ வெரைட்டி. இதே இங்கேயே ப்ரொபகேட் பண்ணுறோம். மாங்காலாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம். முக்கியமாக ரசாலு, அதெல்லாம் இந்த ஏரியாவில் கிடைக்காது. இங்கே கிடைக்கிறது பங்கனப்பள்ளி, ஹிமாயத்து, இந்த வெரைட்டி தான். இந்த 2-3 ஸ்பெஷல் வெரைட்டியும் இங்கே வச்சுருக்கோம். தாய்லாண்ட் மேங்கோ வச்சுருக்கோம். அது வந்து ஆல் டைம் மேங்கோன்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு 3 தடவை காய்க்கும். நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் ஒரு தடவை தான் வரும் மாங்காய். பட் இது வந்து 3 தடவையும் வரும். ஹைப்ரிட் தான். பட் இங்கே எனக்கு சேல் பண்ணுறதுக்காக இதை இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நர்சரி விஷயங்களும் இங்கே கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். விவசாயம் இல்லாமல் நர்சரியும் பண்ணிகிட்ருக்கோம். மரச்செடிகள் இருக்குது, தென்னஞ்செடிகள் இருக்குது. இங்கே இது மாங்காவும் இருக்குது. இது மூக்கு மாங்காய். ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இங்கே வச்சிட்ருக்கோம். இது சப்போட்டா. இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. நல்லா காய்ச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் நல்லா பழமாக வந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் காயாக இருக்குது. இது புடலங்காய் வச்சுருக்கோம். புடலங்காய்
சுரக்காய், கோவக்காய் எல்லாமே பந்தலில் விளையிறது. இதெல்லாம் ஒரு எண்டிங் ஸ்டேஜ். இப்போது வைகாசி மாதம் வந்துடுச்சு இல்லையா, இப்போ ஒரு எண்டிங் ஸ்டேஜ். அடுத்த மாதம் ஒரு மாதம் ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த ஆடி மாதம் எல்லாமே சோப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆடி மாதம் ரொம்ப பசுமையாக அந்த இடம் இருக்கும். இப்போது வெயில்னால வெயிலோட எண்டிங் சீசன். இப்போது ஒரு 10 நாளாக வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ எல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களும். இது புடலங்காய் பழமாகவும் விட்டுருக்கோம். இது வந்து விதைக்காக விட்டுருக்கோம். விதைக்காக விட்டு இதையும் எடுத்து திரும்ப சோப் பண்ணோம். கொடி வெரைட்டியில் நிறைய வெரைட்டி இருக்குது என்கிட்ட பந்தலில். கோவக்காய், சுரக்காய், புடலங்காய், பீர்க்கன், கத்திரி, பீர்க்கன், இது எல்லாமே கொடி வெரைட்டி எல்லாமே வச்சுருக்கோம். மிளகாய் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இதில் இருக்குது. இப்போது இன்னும் இப்போ எடுக்க போகிறோம். அதனால் இப்போ காஞ்ச மிளகாய்க்கு அப்படியே விட்டுட்டோம். அதனால் பச்சை மிளகாய் இருந்த வரைக்கும் எல்லாம் பறிச்சிட்டே இருந்துட்டோம். இப்போ எண்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால அப்படியே விட்டுட்டோம். இதுக்கு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மிளகாய் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இங்கே சுரக்காய் இது இருக்குது. மக்கள் வந்தாலும் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்ட் இந்த மாதிரி 2-3 இடத்துல அமைச்சிருக்கோம். அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றத பொறுத்து பனை ஓலையிலே பண்ணியிருக்கோம். ஒரு குடில் மாதிரி பண்ணியிருக்கோம். வெயில் டைமில் ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது இது உள்ளே போனோன்னா. இங்கே இந்த சுரக்காய் விதைக்காக வச்சுருக்கோம். அடுத்த கிராப்புக்கு அடுத்த இதுக்கு வர்றதுக்கு விதைக்கு எடுத்து சேகரித்து வச்சுருக்கோம். இதுலேருந்து விதை எடுத்து அடுத்த கிராப்புக்கோ இல்லை அதுக்கு அடுத்த இன்னும் ஒரு 3-4 மாதம் இதை காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது விதைக்கு ஊனிடுவோம். இந்த இடம் வந்து வெளில எவ்வளோ வெயில் இருந்தாலும் உள்ளே வந்தால் பயங்கர சில்லுன்னு தெரியும். இது ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு இடம். வந்து சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறதுக்கு. இந்த இடம் ஒரு தண்ணிக்கு எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாத ஒரு இடம். பின்னாடியே ஒரு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலில் இருந்து வருஷத்தில் 10 மாதத்துக்கு இங்கே தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு 1-2 மாதம் இந்த வைகாசி, ஆனி இந்த 2 மாதம் தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஜென்ரலாக வருஷத்தில் 10 மாதத்துக்கு இங்கே தண்ணி பிரச்சனை இல்லை. எல்லா இந்த வெரைட்டி இது கரை ஓரமாகவே பப்பாளி வச்சுருக்கோம். இது வந்து ரெட் லேடின்னு ஒரு வெரைட்டி பப்பாளி. வாழை வச்சுருக்கோம், பூவன் வச்சுருக்கோம், ரஸ்தாலி வச்சுருக்கோம். இந்த இது பார்த்துக்கோங்க. இங்கே இதில் வாழை காய்க்கும் இருக்குது, காய் வெரைட்டியாக இருக்குது, பழ வெரைட்டியாக இருக்குது. பழ வெரைட்டியில் மெட்ராஸ் கற்பூரம், அமிர்தபாணி, சக்கரகல்லி, இந்த மாதிரி இங்கே இது ஆந்திரா பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய வெரைட்டி நிறையா இருக்கும் இங்கே. இந்த கரை ஓரமாக வாழை வச்சுருக்கோம். வாய்க்கால் இருக்கிறதுனால தண்ணி எப்பவும் இருக்கும். கரை ஓரமாக வாழை இருக்கும். வாழைக்கு அப்புறம் வாழைக்கு உள்ள அப்படி நம்ம இருந்தோன்னா கொய்யா, இந்த 1 ஏக்கரில் கொய்யா வச்சுருக்கோம். அர்க்காக்கிரன், L49 இந்த மாதிரி 2-3 வெரைட்டி வச்சுருக்கோம் கொய்யா. இது பக்கத்துலேயே அகத்தி வச்சுருக்கோம். மாட்டுக்கு தேவையானது அகத்தி மாட்டுக்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே அகத்தி போட்டுருவோம். பக்கத்துலேயே எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும் இங்கே. இதுவும் எண்டிங் ஸ்டேஜ் தான். இப்போது எல்லாம் மிளகாய் வச்சுருந்தோம். இங்கே வாழை வந்து இலை எனக்கு ஹோட்டல் இருக்கிறதுனால இலை தேவை இருக்கும். அதனால் இலைக்கு மட்டும் தனியாக ஒரு 1/2 ஏக்கரில் இலை கட் பண்ணுறதுக்காக மட்டும் வாழை வச்சுருக்கோம். அதில் பழம் வராது, இலைக்காக மட்டுமே வச்சுருக்கோம். இங்கே அக்ரி டூரிசம் வராங்க இல்லையா, அவங்க வந்து மேலே இருந்து இந்த இடத்த பார்க்குறதுக்காக, அது பக்கத்தில் ஒரு மீன் கூட்டம் இருக்குது, மீன் பிடிக்கிறத பார்க்குறதுக்காக ஒரு ஹட் ஹவுஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். இது பக்கத்துலேயே கொய்யா இருக்குது. வெரைட்டி ஆஃப் கொய்யா 3-4 வெரைட்டி இங்கே இருக்குது. இப்போ தான் பூவும் பிஞ்சுமா இருக்குது. இன்னொரு 10-15 நாளில் நல்ல பழமாகிடும். இதுக்கு பின்னாடி வந்து வாட்டர் ஆப்பிள் இருக்குது. வாட்டர் ஆப்பிள் சீசனில் இப்போ தான் பூ விட்டுருக்கு. சீசன் இன்னொரு 2-3 மந்த்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா பிஞ்சாயிடும், பழமாகிடும். இது பக்கத்துலேயே மீன் கூட்டம் இருக்குது. இங்கேயே ரோகு, கட்லா, பில்கண்டை இதெல்லாமே வளர்க்குறோம். இந்த வருஷத்துக்கு ஆடி மாதம் மட்டும் எவ்ரி சண்டே மீன் பிடிப்போம். பிடிச்சி விற்றுருவோம். இங்கே ஆடி மாதம் நல்லா சேல் ஆகும். அதனால் அந்த டைமுக்கு இது பிடிச்சி விற்றுருவோம். இங்கே ஒரு ஹட் ஹவுஸ் இருக்குது. இங்கேயும் இது உள்ள ஒரு சில்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு பனை ஓலையில் குடிசை போட்டிருக்கோம். இது பக்கத்துலேயே துளுக்கு சாமந்தி, மேரிகோல்டு இருக்குது. மேரிகோல்டு இங்கே சேல் ஆகும் நல்லா. அதனால் மேரிகோல்டு பறித்து விற்றுருவாங்க. இங்கே கோவக்காய் இருக்குது. ஹைப்ரிட் தான், பட் நல்லா காய்க்கும் கோவக்காய். இதாக இருக்கு பாருங்கள், நல்லா நீட்டு சைஸ் கோவக்காய். ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். இதை நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கசப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இங்கே வந்து மல்டி கிராப்பிங் எஃபெக்டிவாக இருக்கும். இங்கே வந்து கொய்யா இருக்குது, பீட்ரூட் கொய்யா, ரெட் கொய்யா, அதுக்கு நடுவில் செம்பங்கி இருக்குது. அது பக்கத்துலேயே மாடு இருக்குது நம்மகிட்டன்றதுனால மாட்டுக்கு புல்லு வச்சுருக்கோம். கத்திரி இருக்குது, அகத்தி இருக்குது. சுற்றி பார்டரில் ஒரு தென்னை மரம்லாம் வச்சுருக்கோம். இது மாதிரி ஒரு மல்டி கிராப்பிங் சிஸ்டம் இருக்குது. இதில் மிளகாவும் இருக்கும், சாமந்தியும் இருந்தது. சாமந்திலாம் எண்ட் ஆஃப் சீசனுக்கு வந்துடுச்சு. இது ஒரு மல்டி கிராப்பிங் சிஸ்டம் பண்ணியிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்கோம். இங்கே கீரைக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் இடம் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 சென்ட் கீரை வச்சுருக்கோம். இதில் அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, 6-7 வகையான கீரைகள் பண்ணுறோம்.
இந்த கீரைகளுக்கு ஒன்று முடிஞ்சிடும், ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது விதை போடுவாங்க. இப்படி ஒரு சைக்கிளுக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போது பாதி க்ளீன் பண்ணுறாங்க, பாதி வந்துட்டுருக்கு. டெய்லி நம்ம ஹோட்டலில் கீரை கொடுக்கணுங்கிறதுக்காக டெய்லி ஒரு 30 கட்டு 40 கட்டு கீரை போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்கு. இங்கே எனக்கு பின்னாடி இருக்க இடம் வந்து கொய்யா தோப்பு. கொய்யாக்குள்ளே சம்பங்கி வச்சுருக்கோம். சம்பங்கியும் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சம்பங்கி இருக்குது. இப்போ தான் கொய்யா நல்லா வந்துட்டுருக்கு, பூவும் பிஞ்சுமா இருக்குது. இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே காய் ஆகிடும். ஒரு 30-40 நாளில் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிடும். இப்போ எல்லாமே பூவும் பிஞ்சுமாக தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் மிளகா வச்சுருக்கோம், இதில் நெல்லி வச்சுருக்கோம். எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். அவரை, நெல்லி, இது நோனி மரம். இது வந்து ஒரு மெடிசினல் கிராப்பு. அஃப்கோர்ஸ் கேன்சருக்கு ஒரு பெஸ்ட்டு மருந்துன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி மருத்துவர்கிட்ட கேட்டு தான் பண்ணு. பட் இட்ஸ் அ குட், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். பட் இட்ஸ் அ வெரி எஃபெக்டிவ் மெடிசினல் வேல்யூ இருக்க ஒரு கிராப் அது நோனிக்கு அப்புறம் முருங்கை இருக்குங்க. முருங்கை கீழே, அதுக்கு கீழே மல்லி இருக்கும். இதுக்கு உள்ளேயும் கொய்யா இருக்குது. இது ஃபுல்லாகவே கொய்யா தொப்பு. கொய்யா சம்பங்கி ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்கும். நாகப்பழம், இதுவும் நோனி தான். முருங்கை வந்துட்டுருக்கு பாருங்கள். முருங்கை காய்க்கும் விட்டுருக்கோம், இலையும் பறிக்கிறோம். டெய்லியுமே இலையும் பறிப்பாங்க, காய்க்கும் விட்டுறோம். அது கீழே மல்லி, பின்னாடி கொய்யா. இது ஸ்டார் ஃப்ரூட்டு. இதுதான் பூவாக இருக்குது, இனிமேல் தான் வரும். இப்போ தான் பூ வச்சுருக்கு, இனிமேல் தான் இது காயாகும். இந்த ஏரியாவில் தக்காளி போட்டிருந்தோம் முன்னாடி. தக்காளி அறுவடை ஆகிடுச்சு. இப்போதைக்கு உழுதுட்ருக்கோம். உழுது அதில் ட்ரைகோட்ரமா வெடி, சூடோமோனாஸ் போட்டுட்டு உழுதுட்டு அதுக்கப்புறம் இப்போ மேரிகோல்டு போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். துளுக்க சாமந்தி. இங்கே சம்பங்கி போட்டிருக்கோம். சம்பங்கிக்கு நடுவில் கருவேப்பிலை இருக்குது. உள்ள சித்திரத்தையும் போட்டிருக்கோம். சித்திரத்தை செடிகள் அந்த பக்கம் இருக்குது, இந்த சைடில் இருக்குது. இங்கே இது கருவேப்பிலை. சுண்டக்காய் செடி அங்கங்கே முளைச்சிருக்கும். சுண்டக்காவும் நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ளது. சாமந்தி எண்ட் ஆஃப் சீசன். கொடி வெரைட்டி, பூசணிக்காய் எல்லாமே ஒன்று மிக்சட் கிராப்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கரை ஓரமாக, வேலி ஓரமாக அன்னாசி நட்டுருக்கோம், லைனாக கிராப்பு. இப்போ தான் வந்துட்டுருக்கு. இன்னொரு 1 or 2 months ஆகும். இயர்லி ஒன்ஸ் அறுவடைக்கு வரும். இது சீசன். இப்போது இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே வந்துடும். யூஸ்வலாக இந்த மாதிரி மே ஜூனில் தான் இது எல்லாமே அறுவடைக்கு வரும். இப்போ தான் இது ஸ்டார் ஃப்ரூட் இப்போ தான் பிஞ்சு காயாகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 15-20 நாள் ஆகும் இது எல்லாமே டெவலப் ஆகி பழமாகிறதுக்கு. இது வெரைட்டி எல்லாமே. இங்கே இந்த பார்ட் ஃபுல்லாகவே சித்திரத்தை வச்சுருக்கோம். அதுக்கு நடுவில் கொடியும் இருக்குது. சித்திரத்தை உங்களுக்கு தெரியும், இட்ஸ் மருத்துவம் வாய்ந்த ஒரு செடி. இதுவும் நல்லா இங்கே வருது. வேரில் வந்து கட் பண்ணி அப்படியே பிடிங்கிட்டு சித்திரத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு மருந்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு வெரி ரேர் வெரைட்டி மரம். இது செந்தூரம். இதிலேருந்து தான் செந்தூரம் ரெடி பண்ணுறாங்க. ஆஞ்சநேயருக்கெலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த செந்தூரம் ரெடி பண்ணுறது இதில் தான். இதிலேருந்து தான் ஆஞ்சநேயருக்கு வைக்கிற செந்தூரம், இயற்கையான செந்தூரம், கெமிக்கல் இல்லாமல் இயற்கையோட செந்தூரம் இதிலேருந்து தான் ரெடி பண்ணுறது. இங்கே எல்லா கொடி வெரைட்டியும் போட்டிருக்கோம். நடுவில் மிளகாயும் இருக்குது. கொடி வெரைட்டினா புடலங்காய் இருக்கும், சுரக்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது. எல்லா கொடி வெரைட்டியும் போட்டிருக்கோம். இட்ஸ் ஒன் ஆஃப் தி மல்டி கிராப்பிங் சிஸ்டம். இதுக்கு நடுவில் ரெயின் ஹோஸ் சிஸ்டம் இருக்குது. இந்த ரெயின் ஹோஸில் நமக்கு தேவையான அளவுக்கு பாய்ச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப சேவ் பண்ணி பாய்ச்சிக்கலாம். வெளி பாய்ச்சல் முறையில் நம்ம பண்ணுறதுக்கு 1/10 தண்ணி தான் இதுக்கு செலவாகும். இது ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம். இந்த ரெயின் ஹோஸ் ட்ரிப் இரிகேஷன் மாதிரி இது ஒரு சிஸ்டம். இந்த பனைமரத்தில் தூக்கணாங்குருவி கூட இருக்கும். எப்போவுமே இந்த பனைமரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ குருவிங்கெலாம் போய் செட்டில் ஆகுது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். ரொம்ப இயற்கை சூழ்ந்த ஒரு சூழ்நிலையோடு நம்ம இங்கே இருக்கோம். இது ஒரு ரெட் லேடி வெரைட்டி பப்பாயா. நல்லா பெரிய பப்பாயா வரும். இன்னொரு 4-5 நாள், ஒரு வாரத்துக்குள்ளே எல்லோயிஷ் ஆகிடும்னா பறிச்சிடலாம். பப்பாயா இது ஒரு மல்டி கிராப்பிங் சிஸ்டம். பப்பாயா, மேரிகோல்டு, வெண்டைக்காய், இது எல்லாமே மிக்சடாக இருக்கும். கொஞ்சம் அவரைக்காவும் இருக்கும் அந்த பக்கம். மேரிகோல்டும் நிறைய வரும். மேரிகோல்டு எல்லா இடத்துலையுமே இங்கே நம்ம தோட்டத்தில் கார்னரில் எல்லா இடத்துலையும் மேரிகோல்டு வச்சுருப்போம். மேரிகோல்டு வைக்கிறதுக்கு 1 பூ சேல்ஸ் பண்ணலாம், 2 அது அந்த பூமியும் சத்தாக மாறிடுது. அதனால் மேரிகோல்டு நிறைய யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இங்கே ஆடும் இருக்குது. இது கொர்ர ஆடுன்னு சொல்லுவாங்க, செம்மறி ஆடு, ஷீப்பு. இது வந்து பரன்மேல் ஆடுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். மேலே நைட்டுக்கு மேலே போயிடுவாங்க, டே டைமில் எல்லாம் கீழே இருப்பாங்க. இப்போ தான் ஒரு குட்டி போட்டிருக்கு. ஒரு 1/2 hour முன்னாடி. இப்போ எழுந்து ஒரு நடக்கணும். நடந்துடுவார். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே எழுந்து நடந்துடுவார். எல்லா விதமான மாடுகளும் இங்கே இருக்குது. பசுமாடு இருக்குது, எருமாடு இருக்குது. ஏன்னா நமக்கு பால் நிறைய தேவை இருக்குன்றதுனால ஹெச்எஃப்பும் வச்சுருக்கோம். பாலுடைய தேவைகள் எங்கள் கடைக்கு தேவை இருக்குது. மோரோவர் இங்கே நம்ம கம்பெனிக்கு தேவையானவங்களுக்கு, அவங்களுக்கும் டீ காஃபிக்கு தேவை இருக்குது. ஸோ எல்லா விதமான வெரைட்டி ஆஃப் மாடுகளும் இருக்குது. நாட்டு பசு மட்டும் இல்லை, நாட்டு பசும் இருக்குது, எருமாடும் இருக்குது. ஒன்று பார்த்துட்டே வரலாம். இது வந்து நாட்டு மாடு, காளை மாடு. இது அஃப்கோர்ஸ் எல்லாரையும் ப்ரீட் பண்ணுறது இவர் தான்.
இது பால் கறக்கிற மாடுகள்லாம் ஒரு இடத்துல கட்டியிருக்கோம், பால் கறக்காத மாடுகள்லாம் இன்னொரு இடத்துல இருக்கும். எருமாடு, எருமையில் டெல்லி எருமை இருக்குது, நாட்டு எருமையும் இருக்குது. இங்கே மாட்டுலேருந்து வர சாணத்துலேருந்து பயோகேஸ் போட்டு பயோகேஸ்லேருந்து வர ஸ்லரி எடுத்துகிட்டு கம்போஸ்ட் பண்ணுறோம், வெர்மி கம்போஸ்ட் பண்ணுறோம். இங்கேயே வெர்மி கம்போஸ்ட்டில் இருந்து இதுக்கு கழனிக்கு வெர்மி கம்போஸ்ட் போயிடும். இங்கேயும் வெர்மி கம்போஸ்ட் சேலும் பண்ணுறோம். இது பால் கறக்காத மாடுகள்லாம் தனியாக தீனி போட்டு தனியாக வச்சுருக்கோம். இது வந்து வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஆடு, கொடி ஆடுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் குட்டி ஒன்று போட்டிருக்கு. இதுவும் எப்போ போட்டது குட்டி? இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி குட்டி போட்டிருக்கு. இது ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கில் இது ஒரு பாயிண்ட், பயோகேஸ் பண்ணுறது. இங்கே மாட்டிலேருந்து வர சாணியை இதில் போட்டுருவாங்க. கடந்த 10 வருஷமாக எங்கள் வீட்டுக்கு பயோகேஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம், எல்பிஜியே கிடையாது. பயோகேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இது பயோகேஸ்லேருந்து வர ஸ்லரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்லரி எடுத்து காம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிடுவோம். அதுவும் திருப்பி கழனிக்கு போய்டும். இது ஒரு நல்ல எரு. இது எல்லாமே எல்லா பொருளும் யூஸ் ஆகணுங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே தங்கறதுக்கு, இங்கே வரவங்க தங்கறதுக்கு பின்னாடி ஒரு கூரை வீடு இருக்குது. அதில் நீங்கள் வந்து நைட் ஸ்டே பண்ணலாம். நைட் ஸ்டே பண்ணிட்டு போகலாம். இப்போ ஸ்டே பண்ணி இந்த அக்ரி டூரிசம் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். வந்து தங்கி பார்க்கலாம். நம்ம பின்னாடி நம்ம விவசாய தோட்டத்துலேருந்து விளையிற எல்லா காய்கறிகளும் இங்கே ஃபார்ம் கேட்லேயே ஃப்ரண்ட்டில் ஒரு கேட்டில் எல்லா காய்கறிகளுமே இங்கே சேல் பண்ணுறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா உங்களுக்கும் இது தெரியும். இந்த மாதிரி இங்கே விற்கிறோம், இந்த மாதிரி ஆர்கானிக் காய்கறி விற்கிறோன்னு தெரியும். வாழை வருது, வாழையில் வந்து 3-4 வெரைட்டி, மதராஸ் கற்பூரம், அமிர்தபாணி, சக்கரகல்லி, இந்த மாதிரி வெரைட்டி வருது. பூசணிக்காய், கீரைங்க, அரைக்கீரை, நம்ம தோப்பில் இருந்து மாம்பழம், அப்புறம் கீரைகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காய், கத்திரி, பாகல், கோவக்காய், வெண்டை, இது எல்லாமே இங்கேருந்து வர்றது தான். மிளகாய், எல்லா வெரைட்டியுமே நம்ம தோட்டத்துலேருந்து விளையுது. இங்கே ஃப்ரண்ட்டில் நம்ம கேட்டில் வச்சு இங்கேயே சேல் பண்ணிடுறோம். இங்கே வரவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கேயே இங்கேயே விவசாயம் பண்ணி இங்கேயே சேல் பண்ணிடுவோம். இதுதான் எங்களுக்கு இருக்க மிகப்பெரிய ப்ளஸ். இங்கே தயாரிக்கிற வெர்மி கம்போஸ்ட்டு, ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, இதெல்லாம் நாங்கள் இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த கடையில், நம்ம கடையிலேயே வச்சு கூட சேல் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு கஃபே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சென்னையிலேருந்து வரவங்க, சென்னையில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் அரிசி எங்கேருந்து வருதுன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து தான் தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி எல்லாமே பார்த்துட்டு போகலாம். இங்கே அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஆக்டிவிட்டீஸ்னால் ஸ்விம்மிங் பூல், ஆர்கானிக் ஃபார்ம் விசிட்டு, ஆடு மாடு இதுங்களுக்கெல்லாம் தீவனம் கொடுக்கறது, பால் இங்கேயே இருக்குது, கோழி முட்டை கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்குறதுக்கு இருக்குது. அவங்க செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மண்பாடம் பண்ணுற மாதிரி, மண்பாட்டம் செய்கிற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்கோம். அதில் குரூப் வந்தாங்கன்னா அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி மண்பாண்டம் செய்கிறதுன்றது. ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். ஃபிஷ்ஷிங்னா இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷிங்கில் பிடிச்சி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸை ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க, சென்னையிலேருந்து வரவங்க இங்கே வந்து பார்த்து இங்கே வாங்கிட்டு, இங்கே பொருள் வாங்கி இங்கேயே சாப்பிட்டுட்டு, ஹோட்டல் இருக்குது சாப்பிட்றதுக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்குது, நர்சரி வச்சுருக்கோம். நர்சரியில் செடிகள்லாம் வச்சுருக்கோம். எல்லா செடிகளும் இங்கேயே ப்ரொபகேட் பண்ணுறோம். செடி வாங்கிட்டு போகலாம். இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி ஜோனாக இருக்கும் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். வாங்க, வந்து நம்ம இடத்த பார்த்துட்டு போவோம் ப்ளீஸ்.